السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم انفعنا بما علمتنا وعلمنا ما ينفعنا وزدنا علما. الحمد لله. ஒரு கவிதை தொகுப்போட ஒரு தொடர் வகுப்பில் நம்ம கலந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக சில வரிகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இதுவரையும் எத்தனை வரிகளை முடிச்சிருக்கிறோம்? 4 5 வரிகளை முடிச்சிருக்கிறோம். அல்லாஹ் 5 வரிகளை முடிச்சிருக்கிறோம் இதுவரையும். முதலாவது سعد الذين تجنبوا سبل الرداء وتيمموا لمنازل الرضوان فهم الذين قد أخلصوا في مشيهم متشرعين بشرعة الإيمان وهم الذين بنوا منازل سيرهم بين الرجاء والخوف للديان وهم الذين ملأ الإله قلوبهم بوداده ومحبة الرحمن وهم الذين أكثروا من ذكره في السر والإعلان والأحيان. إن شاء الله இதுவரை நம்ம பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அடுத்த வரியான يتقربون إلى المليك بفعلهم طاعاته والترك للعصيان. ஷேக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த மக்கள், அதாவது ஈருலக சந்தோஷத்தை பெற்ற அந்த மக்கள், அவங்களோட பண்புகள் ஒன்னொன்னே சொல்லிட்டு வர்றாங்க. முதல்ல இஹ்லாஸ். முதல்ல என்னன்னு சொன்னாங்க? அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 2 நிபந்தனைகள். என்னென்ன? இஹ்லாஸும் ஷரியத்னா என்ன? குர்ஆனும் சுன்னாவும். குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அந்த அமல் இருக்க வேண்டும். அந்த அமல் இஹ்லாஸோடு செய்யப்பட்டு இருக்க வேண்டும். அடுத்தது சொன்னாங்க, ஆதரவுக்கும் பயமுக்கும் இடையில அவனோட வாழ்க்கையை அவன் நகர்த்தி போகணும். அடுத்தது சொன்னாங்க மஹப்பா, அல்லாஹ் மீதுள்ள நேசம் அவனிடம் இருக்க வேண்டும். அப்போ இஹ்லாஸ், ஷரீஆ, ஆதரவு, பயம் 4 ஆயிடுச்சா? மஹப்பா 5வது, அல்லாஹ் மீது மஹப்பத் 5வது. 6வது நேற்று பார்த்தோம் ஜிக்ர், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது ஜிக்ர். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்புல சொல்றாங்க வஹுமுல்லதி யதகர்ரபூன இலல் மலீக். இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இவர்கள் அந்த மலீக்கிடம் நெருங்குவார்கள். மலீக் என்றால் யார்? மலீக் இங்கே யாரை குறிப்பிடப்படுகிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை குறிப்பிட்டு கூறுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட பெயர்களில் ஒன்று தான் மலீக். அல்லாஹ்வோட பெயர்களில் ஒன்று தான் மலீக். மாலிக் என்று கேள்விப்பட்டிருப்போம். மாலிகுல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா. அல்லாஹ் சூரத்துல் பக்ரால, சூரா ஆல இம்ரான்ல அல்லாஹ் சொல்றான் மாலிகுல் முல்க், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளன் அந்த ரப்புல் ஆலமீன். அதே போன்று தான் அவனோட இன்னொரு பெயர் தான் மலீக். மலீக் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கமரோட 55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், 54வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தி வ நஹர் ஃபீ மக்அதி சித்கின் இன்த மலீகின் முக்ததிர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட பெயரை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான், இன்த மலீகின் முக்ததிர். அந்த மலீக்கிடம், அந்த நல்ல அடியார்கள் சொர்க்கத்தில் அந்த மலீக்கிடம் இருப்பார்கள். அப்ப இந்த மலீக்குக்கு அர்த்தம், மலீக் அதுக்கு அர்த்தம் சொல்லும் போது உலமாக்கள் சொல்றாங்க, இதுவும் மலிக், மலிக் என்று சொன்னால் ஆட்சியாளர், அதே போன்று தான் இதோட அர்த்தமும் வரும். ஆனால் விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க அன்னஹுல் முல்குல் அதீம், அன்னஹுல் மலிகுல் அதீம் அல் காலிக். மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர் அந்த ரப்புல் ஆலமீன், அதுதான் மலீக்குக்கு அர்த்தம். அப்போ இந்த நல்ல அடியார்கள் அவங்க அமலை கொண்டு யாரிடம் நெருங்குவார்கள்? அந்த மலீக்கிடம் நெருங்குவார்கள். அப்போ يتقربون إلى الملك, அவங்களோட சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்விடம் நான் எப்படி நெருங்க முடியும்,
அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தேடுவார்கள். இந்த உலகத்திலுமா இருக்கட்டும் சரி, மறுமையிலா இருக்கட்டும் சரி, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தேடுவார்கள். அந்த அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எல்லா நேரங்களிலும் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு குகையில தஞ்சம் புகுந்து இருந்தாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூட இருந்தாங்க. அப்ப சொன்னாங்க, நம்ம இப்படி தலையை ஒசத்துனா காஃபிர்கள் நம்மளை பார்த்துருவாங்க. நம்ம இப்படி தலையை லைட்டா நவத்துனா காஃபிர்கள் நம்மளை பார்த்து விடுவார்கள் என்று பயந்து கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், இத் யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்சன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட தோழரிடம் கூறினார், லா தஹ்சன், பயப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். அப்ப அல்லாஹ் இந்த மக்களோடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடன் நான் நெருங்கி இருக்க வேண்டும், அல்லாஹ் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எதிர்பார்க்கக்கூடிய இவர்கள் அந்த நெருக்கத்தை எதை கொண்டு தேடுவார்கள்? இப்ப அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தேடணும் என்று சொன்னால் எதை கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தேடுவார்கள்? அப்ப சொல்லும் போது ஷேக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, தாஆத்திஹி, அல்லாஹ்வை கட்டுப்படும் விஷயத்தில். இப்ப தாஅத்துன் அப்படின்னு சொன்னால் கட்டுப்படுதல். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது தெளிவாக சொல்றான், வ அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல், நீங்க அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இப்ப அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியதில் உலமாக்கள் அல்லாஹ்வே குர்ஆன்ல 3 வகை மக்கள் அல்லாஹ் சொல்றான். 3 வகை மக்களை அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். சூரத்துல் ஃபாத்திரோட 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا. இந்த குர்ஆன் என்கிற இந்த வேதத்தை நாம் நம்மளோட அடியார்களில் தேர்ந்தெடுத்து சிலருக்கு நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்போ குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய, குர்ஆனை தஃப்சீர் படித்து குர்ஆனை படிக்கக்கூடிய இந்த மக்கள் இருக்கிறார்களே, யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்? அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا. இப்போ அல்லாஹ் அவனோட அடியார்களில் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த குர்ஆனை கொடுப்பேன் என்று சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம், ஹாஃபிதுகள் ஏராளம். அப்ப குர்ஆன் வழங்கப்பட்டவர்கள் என்றால் ஹாஃபிதுகளை மட்டும் குறிக்குமா? வெறும் ஹாஃபிஸ் ஆயிட்டால் நான் குர்ஆனுடையவனாக ஆயிட முடியுமா? இல்லை, சாஹிபுல் குர்ஆனாக இருக்க வேண்டும். அவனோட வாழ்க்கை குர்ஆனை தொட்டு ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். வெறுமன ரமதான் வந்து விட்டால் இரவு தொழுகைகளை தொழுவைப்பதற்கும், வெறுமன எங்கேயாவது சென்றால் கிராத்துகள் ஓதுவதற்கும் இதற்காக ஆகிவிடக்கூடாது. குர்ஆனோட தோழனாக மாற வேண்டும். குர்ஆனோட தோழனாக ஒருத்தவன் இருந்தால் எப்படி இருக்கும்? குர்ஆன் அவனை நல்லதின் பக்கம் இழுக்கும், பாவத்துக்கு போகும்போது குர்ஆன் அவனை தடுக்கும். எப்படி குர்ஆன் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இருக்க வேண்டும்? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அடியார்களை தேர்ந்தெடுத்த அடியார்களுக்கு இந்த குர்ஆனை வழங்குவோம் என்று சொல்லிவிட்டு அவனோட அடியார்களில் 3 வகையான மக்கள் இருக்கிறார்கள். ஃபமின்ஹும் ஸாலிமுல் லினஃப்ஸிஹி, அதில் சிலர் இருக்கிறார்கள் தனக்கு தானே அநியாயம் செய்யக்கூடியவர்கள். ஸாலிம் என்றால் என்ன? அநியாயம் செய்யக்கூடியவன். ஸாலிமுல் லினஃப்ஸி, தனக்கு அநியாயம் செஞ்சு கொள்ளுவான். இப்ப யாராவது தனக்கு தானே அநியாயம் செஞ்சு கொள்வானா? எனக்கு வர்ற ஒரு காணி, ஒரு நிலம் அநியாயம் செஞ்சு அவனுக்கு அநியாயம் செஞ்சு அடைச்சு கொடுத்துருவானா? அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சாவது அவன் ஏமாத்தியாவது அதை பறிக்கதான் பார்ப்பானே தவிர யாரும் தனக்குத்தானே அநியாயம் செஞ்சு கொள்ள மாட்டார்கள். இப்ப அல்லாஹ் இந்த இடத்தில் ஸாலிமுல் லினஃப்ஸி, தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்வான் என்று சொல்லக்கூடிய அது யாரை அது குறிக்கிறது? தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்வான். ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவன் யாருக்கு அங்க அநியாயம் செய்றான்? வெளிப்படையில பார்க்கும் பொழுது இப்ப நான் ஒரு சகோதரர் திட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட வெளிப்படையில் பார்க்கும்போது இவன் அவனுக்கு அநியாயம் செய்கிறான் என்று சொல்லுவோம். அப்படித்தானே சொல்லுவோம். இப்போ ஒருத்தவன் இன்னொருத்தவனோட சொத்தை அபகரிச்சுட்டான், நம்ம என்ன சொல்லுவோம்?
இவன் அவனுக்கு அநியாயம் செஞ்சுட்டான், அநியாயம் தான், அதை தான் மார்க்கமும் சொல்லுது. ஆனால் இறுதியில் இவன் அவனுக்கு மட்டும் அநியாயம் செய்யல, இவன் அவனுக்கு தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டான். ஏன்? ஒரு அடியான் நன்மைகளை சம்பாதிக்க வேண்டிய இடத்தில் அவன் என்னத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கிறான்? பாவத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தந்த இந்த உடலை சொர்க்கத்துக்கு தயார்படுத்துறதுக்கு பதிலா எதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறான்? நரகத்துக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப அவன் இந்த உடலுக்கு அநியாயம் செய்கிறான், அவனோட ரூஹுக்கும் அவனோட கல்புக்கும் அநியாயம் செய்கிறான். எதை கொண்டு? பாவங்களை கொண்டு. அப்ப இது ஒரு கூட்டம் அடியார்களில் அல்லாஹ்க்கு முற்றிலும் கட்டுப்படாமல் அநியாயம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம். அநியாயம் என்று சொன்னால் எப்போதுமே சொத்தை அபகரிக்கிறது, அடுத்தவனை திட்டுறது, அடுத்தவனை அடிக்கிறது, அடுத்தவனோட மரியாதையில கை வைக்கிறது, இதெல்லாம் அநியாயங்கள். ஆனால் அல்லாஹ்வோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு மனிதன் பாவம் செய்வது அவன் தனக்குத்தானே செய்யக்கூடிய அநியாயம். அது இருளில் மறைவில் அவன் செஞ்சாலும் சரி, அது அநியாயம், அவனுக்கே செய்யற அநியாயம். ஏன்? அவனோட அந்த செயல்பாடு அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு போகாம எங்க கொண்டு போவோம்? நரகத்துக்கு கொண்டு போவோம். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இது ஒரு வகையான மக்கள். இரண்டாவது வகை மக்கள், فَمِنْهُمْ ظَالِمٌ لِنَفْسِهِ وَمِنْهُمْ مُقْتَصِدٌ. சில மக்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பாவமும் இருக்கும் நன்மையும் இருக்கும், ஆனால் செய்யக்கூடிய அந்த நன்மையில் நிலைச்சு இருப்பாங்க. உதாரணத்திற்கு 5 வேளை தொழுகை கரெக்டா சொல்லுவார், நோன்பு 30 நாள் பிடிச்சிருவாரு, ஹஜ்ஜு வாழ்க்கையில ஆயிலில் ஒரு வாட்டி போயிட்டு வந்துருவாரு, சதகாக்கள் முடிஞ்ச அளவு கொடுப்பாரு. அப்ப அவர் வாழ்க்கையில எது குறைபாடுகள் இருக்குதா? இல்ல. அல்லாஹ் அவருக்கு கடமையாக்கிய அந்த ஃபர்தான இபாதத்துகளை அவர் செஞ்சிருவார். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்தார், ஒரு அராபி வந்துட்டு, அராபி என்று சொன்னால் மதீனால வாழாத வெளிப்புறத்திலிருந்து வந்த ஒரு மனிதர். அவர் வந்து என்ன சொன்னாரு? ஏ முஹம்மதே, எனக்கு இஸ்லாமிய சொல்லித்தாங்க, இஸ்லாத்துல நான் என்ன பண்ணணும், நான் முஸ்லீம், நான் என்ன பண்ணணும்? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு முஸ்லீம்ல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுக்காம அடுத்ததுக்கு போறாங்க. என்னது? நீங்க வந்து கலிமா சொன்னதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? 5 வேளை தொழுகணும். அப்போ அது கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு? சரி, மேலதிகமா எது செய்யணுமா அப்படின்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 5 வேளை தொழுகை நீங்க ஒழுங்கா செஞ்சிருங்க, மேலதிகமா செய்ய வேண்டிய நஃபிலான தொழுகைகள் அது உங்க இஷ்டம், நீங்க செய்யறாங்க செய்யலாம், விடலாம் விடலாம், ஆனால் 5 வேளை தொழுகை கடமை என்ன சொல்றாங்க. வேற என்னது? அப்போ சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோன்பை பிடிங்கள், ரமதான் மாதத்தில் நோன்பை பிடிங்கன்னு சொல்றாங்க. இப்ப அவர் கேட்கிறார், ரமதான் மாதத்துல நோன்பு பிடிக்கிறேன், மேலதிகமான எதை செய்யணுமா? அப்ப சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஃபிலான நோன்புகள் வேணும்னா நீங்க பிடிங்க, இல்லாட்டி விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது கேட்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொல்றாங்க ஜகாத்தை கொடுங்க, 2.5% ஜகாத்து கொடுங்க. அப்ப அவர் கேட்கிறார், மேலதிகமாக நான் எது செய்யணுமா? இல்ல, சதகாக்கள் நீங்க வேணும்னா கொடுக்கலாம், இல்ல அன் ததவ்வா, நீங்க வேணும்னா கொடுக்கலாம். அப்ப இந்த மனுஷன் இதெல்லாம் கேட்டுட்டு, இவருக்கு கடமையாக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு அந்த இடத்துல போறார், ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறார், நான் இதுல இருந்து கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன், 5 வேளை தொழுகை மட்டும் தான் சொல்லுவேன், அதிகரிச்சுலாம் சொல்ல மாட்டேன், அதாவது சுன்னத்துகள் நஃபிகள் எல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சு பண்ண மாட்டேன், ஆனால் இந்த 5 வேளையை கரெக்டா நான் செஞ்சிருவேன், நோன்பை 30 நாள் கரெக்டா நான் பிடிச்சிருவேன், ஜகாத்தை நான் கரெக்டா கொடுத்துருவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், வ அஃப்லஹ இன் ஸதக், இவன் சொல்லக்கூடிய விஷயத்தில் உண்மையாக இருந்தால் இவன் வெற்றி பெற்று விடுவான். என்ன ஆயிடுவான்? வெற்றி பெற்று விடுவான். அப்போ இவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இந்த தொழுகை, நோன்பு, ஜகாத் இதெல்லாம் சரியாக கொடுப்பான், அவனுக்கு ஃபர்தாக்கப்பட்டதெல்லாம் சரியாக செய்வான், பாவத்திலிருந்து தவிர்ந்திருப்பான். இப்படி ஒருத்தவன் வாழ்ந்துட்டு மௌத்தா போறான், அவன் சொர்க்கம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அப்போ இவர்கள் வந்து உபரியானது பெருசா செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு கடமையாக்கப்பட்டதுல கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். இது 2வது வகை மக்கள். 3வதாக அல்லாஹ் கூறுகிறான், فَمِنْهُمْ ظَالِمٌ لِنَفْسِهِ وَمِنْهُمْ مُقْتَصِدٌ وَمِنْهُمْ سَابِقٌ بِالْخَيْرَاتِ بِإِذْنِ اللَّهِ. அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு நன்மையின் பக்கம் விரையக்கூடிய மக்களாக இருப்பார்கள். இப்ப இவங்க தான் வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன். அல்லாஹ் சூரத்துல் வாக்கிஆல் கூறுகிறான், வஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றான்? உலாயிகல் முகர்ரபூன்,
நாளை மறுமையில் அவர்கள் தான் நெருக்கத்தில் நெருக்கப்படுவார்கள். அப்படின்னு அர்த்தம், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கத்தில் இருப்பார்கள். யாரு? நன்மையின் பக்கம் முந்தியவர்கள். போதுங்க, 5 வேளை தொழுவிட்டாங்க, ஜகாத்து கொடுத்துட்டாங்க, ஹஜ்ஜு செஞ்சுட்டாங்க, அதோடு மட்டும் நிப்பாட்டி கொள்ளாமல் என்ன பண்ணுவான்? என்னெல்லாம் செய்தால் நன்மை கிடைக்கும் அதையெல்லாம் எடுத்து செய்வான். இதுதான் சஹாபாக்கள்கிட்ட இருக்குது. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களை பணக்காரர்கள் முந்தி விட்டார்கள், எங்களை பணக்காரர்கள் முந்தி விட்டார்கள், அவங்கள்ட்ட செல்வம் இருக்கு, அவங்க சதகா செய்யறாங்க, யா ரசூலல்லாஹ், இவங்க அமைதியா இருந்திருக்கலாமே, இவங்க தான் 5 வேளை தொழுகிறாங்க, ஜகாத்து கொடுக்குறாங்க, நோன்பு நோக்கிறாங்க, அமைதியா இருந்திருக்கலாமே. இல்ல, அவங்களோட ஆர்வம், நானும் நன்மையை செய்வேன், எனக்கு நானும் நன்மையை சேர்க்கணும் என்ற அந்த ஆர்வம். அப்போ அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பணக்காரர்கள் முந்தி கொண்டார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன் என்று சில அஸ்கார்களை சொல்லி கொடுக்குறாங்க, சில திக்ருகளை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த திக்ருகளை எல்லாம் நீங்க செய்யுங்க என்று சொல்லி. அப்போ அந்த திக்ருகளை கற்றுக்கொண்டு அவங்க செய்யறத பார்த்து அந்த பணக்கார சஹாபாக்களும் செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எங்களுக்குன்னு சில திக்ருகளை சொல்லி கொடுத்தீங்க, அதையும் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்க சதகாக்கள்லையும் மேலோங்கி போயிட்டாங்க, திக்ரு செய்யறதுலயும் மேலோங்கி போயிட்டாங்க. எங்களுக்கு எப்படி யா ரசூலல்லாஹ்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்க அந்த செல்வம் அது அல்லாஹ்வோட ஃபضل, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தானே அது கொடுப்பான். அப்போ அதுல இதுக்கு மேல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடத்தில் அந்த சஹாபாக்களுக்கு இருந்த ஆர்வம், வெறுமனே நாங்க ஃபர்த செஞ்சோம், வாஜிபானதை செஞ்சோம் என்று விட்டுட்டு போகாமல் முஸ்தஹப்பான உபரியான சுன்னத்தான காரியங்கள் எதெல்லாம் இருக்குன்னு தேடி தேடி செஞ்சாங்களே, அந்த ஆர்வம் ஒரு மனிதனிடமும் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், இப்போ அந்த 2வது வகை ஒரு மனுஷனை சொன்னமே, முக்தஸித், அவனுக்கு கடமையாக்கப்பட்டதில் சரியாக செஞ்சு அமைதியாக இருக்கக்கூடியவன். அப்படியே நம்ம வாழ்க்கையை நம்ம ஆக்கி கொண்டாலும் ஒரு கால் தொழுகக்கூடிய தொழுகை சீரும் சிறப்புமாக தொழுகிறோம், ஜகாத்தை சீரும் சிறப்புமாக கொடுக்கிறோம், நோன்பை சீரும் சிறப்புமாக நோன்பை நோக்கிறோம், பாவங்களை செய்யாம இருக்கிறோம், பாவங்களையும் செய்யறோம்ல. அப்ப அந்த பாவங்களுக்கு ஈடா நன்மைகளை செய்யணுமே, திராச கணக்க வைப்பதற்கு நன்மைகள் செய்யணுமே. அப்ப அந்த நன்மைகளுக்கு நம்ம எங்க போவது? அதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான், நன்மையில் முந்தியவர்கள். அப்போ எங்களுக்கு எங்காவது எங்களுக்கு நன்மைகள் கிடைக்காதா, ஏதாவது ஒரு நன்மை நாங்க செஞ்சிட மாட்டோமா என்று சொல்லி அவர்கள் நன்மையை தேடுவதற்கு காரணம் என்ன? நாங்கெல்லாம் பாவிகள். முதல்ல அவங்களை எப்படி எண்ணினாங்க? உத்தமர்கள் என்று எண்ணினார்களா, பாவிகள் என்று எண்ணினார்களா? ஒரு முறை ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலிருந்து வெளியே வர்றாங்க, சொல்றாங்க, நாஃபக ஹன்தலா, ஹன்தலா முனாஃபிகாகி விட்டான். இதை கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வந்து சொல்றாங்க, என்னப்பா ஆச்சு, அப்படி என்ன நீ செஞ்சிட்ட முனாஃபிக் ஆகிறதுக்கு? அவங்க சொல்றாங்க, இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்து இருக்கும் போது ஈமானிய உணர்வுகள் வருது, மர்மையோட சிந்தனை வருது, எல்லாம் வருது. ஆனா அந்த சபையிலிருந்து கலைஞ்சு மனைவி மக்களை போய் பார்க்கும் பொழுது, குடும்பத்துல சந்தோஷமா இருக்கும் பொழுது இந்த மர்மை சிந்தனை போயிருது, அல்லாஹ்வோட சிந்தனை போயிருது. அப்ப இது நிஃபாக் இல்லையா? அங்க ஒரு நிலை, இங்க ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம், இது நிஃபாக் இல்லையா? இதை எப்படியாச்சும் நம்ம யோசிச்சு பார்த்திருப்போமோ ஒரு நாளாவது? பள்ளியில பயான்ல உட்கார்ந்து இருக்கும் போது நல்ல ஈமானிய உணர்வுகள் வருது, நண்பர்களோட இருக்கும் பொழுது அந்த உணர்வு வரமாட்டேங்குது என்று வருத்தப்பட்டு இருக்கிறோமா? அந்த வருத்தத்தினால் ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாஃபக ஹன்தலா, அதாவது ஹன்தலா முனாஃபிக் ஆயிட்டான்னு சொன்னாங்க. அடுத்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இதை கேட்டுட்டு சொன்னாங்க, நாஃபக அபூபக்கர், இது ஒரு மனுஷனை முனாஃபிக் ஆக்குன்னு சொன்னால் அபூபக்கர் முனாஃபிக் தான். இப்ப 2 பேரும் ஓடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தெளிவுபடுத்துறாங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட ஈமானை போன்றல்ல உங்களோட ஈமான் கூடும், ஈமான் குறையும். அப்ப குறையக்கூடிய நேரத்துல அது கூட்டிக்கிறணும், கூடக்கூடிய நேரத்துல குறைக்கணுமா? கூட்டிக்கிறணும். ஏன்னா எப்படி குறையும் என்று நமக்கு தெரியாது. ஏதேனும் ஒரு பாவத்தை செஞ்சு நம்ம ஈமான் குறைஞ்சிரும், ஈமானோட லெவல் குறைஞ்சிரும், ஃபியூல் குறைஞ்சிரும். அது அமல்களை செய்து ஈமான்களை கூட்டிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த மக்கள் அல்லாஹ்விடம் நெருங்கக்கூடிய இவர்கள் அல்லாஹ்வை கட்டுப்பட்டும் நெருங்குவார்கள். அல்லாஹ் தடுத்த விஷயங்களிலிருந்து, அல்லாஹ் பாவங்கள் என்று ஆக்கிய விஷயங்களிலிருந்து ஒதுங்கியும் அல்லாஹ்விடம் நெருங்குவார்கள்.
அல்லாஹ்வோட நெருக்கம் ரெண்டு வகையில பெறலாம். ஒன்று நன்மைகளை செஞ்சு அல்லாஹ்வை நெருங்குவது, பாவங்களை தேடி போயிட்டு ஒதுங்குறது இல்ல, தேடி வர்ற பாவங்களை விட்டு ஒதுங்குவது. உதாரணத்துக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், வராவதத்ஹு அல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸிஹி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறுவனாக இருக்கிறார்கள், ஒரு வாலிப வயசு சிறுவன், அழகின் உச்சம். வீட்டில் இருக்கும் பொழுது என்ன செய்வாங்க, அந்த வீட்டில் இருந்த எஜமானோட மனைவி வந்து சொல்றாங்க, வராவதத்ஹு அல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸிஹி வகல்லகத்தில் அப்வாப். அந்த பெண்ணு போய் ஃபர்ஸ்ட் கதவை மூடுறாங்க, ஹராமை செய்வதற்கு கதவை மூடுகிறார்கள். ஒரு வாலிபன் அவனுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அது பெரிய சந்தர்ப்பம் ஹராமை செய்வதற்கு. ஏன்? முதலாவது சூழல் மூடி இருக்கக்கூடிய வீடு, இரண்டாவது இவன் அந்நியனோட வீட்டில் ஏறி குதிச்சுலாம் வரல, இவன் அந்த வீட்டில் தான் வளர்க்கப்படுறான், ஆனா அந்த பெண்ணோட மகன் கிடையாது. இப்ப அந்த வகையிலையும் ஹராம் செஞ்சா யாரும் கேட்க போறது கிடையாது. நீ ஏன்ப்பா இந்த வீட்டுல இருந்து வெளியே வர்றான்னு கேட்பாங்களா யாரும்? இது உன் வீடே இல்லையப்பா, கேட்க மாட்டாங்க. அந்த வீட்டுல வளர்ந்த ஒரு பையன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். மூணாவது எஜமானோட மனைவி. இப்ப எஜமானோட மனைவி தவறு செய்யும் போது அந்த எஜமான் நாட்டுக்கு முக்கியமான பதவியில் இருந்த ஒருத்தவர், அவங்களோட மனைவிங்கும் பொழுது சர்வசாதாரணமாக எந்த பாவம் நடக்காத மாதிரி அசர்களை, அதாவது அதோட வெளியில தெரியாம அதை மறைச்சிடலாம், ஈஸி, செல்வாக்கு இருக்குது. அப்போ இவ்வளவு பாவங்கள் செய்வதற்கு அனைத்து சந்தர்ப்பங்கள் இருந்தும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அந்த பெண் அழைக்கிறார்கள். வகல்லகத்தில் அப்வாப வகாலத் ஹைதலக். இதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னொன்னு, அவங்க சிறு வயசு, அவங்க பெரிய வயசா இருந்து அந்த பெண்ணு சிறு வயசா இருந்தால் யூசுப் நபி இது பண்ணாங்கன்னு போயிடும், என்னது அவங்க தான் வற்புறுத்தினாங்கன்னு போயிடும். அப்படியும் கிடையாது, அந்த பெண் வயதில் மூத்தவங்க, ஹராம் நடந்ததுக்கு பிறகு அவங்க தானே வற்புறுத்தினாங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்படியும் சூழ்நிலைகள் எல்லாம் இருந்து அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அழைக்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? கால மஅதல்லாஹ், அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அப்போ அவங்க அந்த அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடி அந்த ஹராமிலிருந்து ஒதுங்கினார்கள், அல்லாஹுக்கு நெருக்கமாகினார்கள். அப்போ நம்மளை தேடி அன்றாட வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பாவம் வரும். உதாரணத்திற்கு சர்வசாதாரணமாக செய்யப்படக்கூடிய ஒரு பாவம் தான் புறம் பேசுவது. நாலு பேர் ஒரு சபையில கூடுனா அஞ்சாவது நபரை பத்தி பேசுறாங்க. இதுக்கு தான் உலமாக்கள் சொல்லுவாங்க, புறம் பேசுறவங்களோட உட்காராதீங்க, நீங்க இருக்கிறவரையும் அடுத்தவன் தான் தலைப்பு, நீங்க கிளம்பிட்டா நீங்க தான் தலைப்பு. ஒரு 5 பேர் உட்கார்ந்துக்கிறானுங்க, அதுல நீங்க 6வது நபரை பற்றி அவன் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த சபையில, நீங்க இருக்கிறவரையும் 6வது நபரை பத்தி பேசுவாங்க, நீங்க எந்திரிச்சு போனா நீங்க தான் அடுத்த தலைப்பு. அப்போ புறம் பேசக்கூடியவர்களோட உட்கார்ந்தால் நாம் தான் அடுத்த தலைப்பு. ஒருத்தவன் உங்களிடம் 3வது நபரை பற்றி பேசுறான் என்று சொன்னால் எந்த சந்தேகமும் இருக்காது, உங்களை பத்தியும் இன்னொருத்தவன் போய் பேசுவான். அப்ப புறம் பேசக்கூடியவர்களிடமிருந்து ஒதுங்கி கொள்ள வேண்டும். ஏன்? அதுலதான் உங்களோட மானமும் காக்கப்படும், நீங்க ஹராமை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்படி புறம் பேசக்கூடிய ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், அந்த இடத்துல புறம் பேசுறாங்க. சிலர் நினைத்துக் கொள்கிறார்கள், புறம் நாங்களா பேசினோம், அவங்க தானே பேசினாங்க, நாங்க சும்மா தானே உட்கார்ந்து இருந்தோம். உலமாக்கள் சொல்றாங்க, அந்த சபையில சும்மா உட்கார்ந்திருப்பது கூட பாவம். அந்த சபையில புறம் பேசப்படக்கூடிய அந்த சபையில் சும்மா வாய் மூடி மௌனமாக உட்கார்ந்திருப்பதும் பாவம் என்று சொல்கிறார்கள். ஏன்? புறம் பேசுவது ஒருத்தவங்க கேட்டாதானே அது புறமா மாறும். சும்மா வானத்தை பார்த்துட்டு பேசினா அது புறமா மாறுமா? ஒருத்தவங்க வானத்தை பார்த்து பேசி, ஒருத்தவங்க வானத்தை பார்த்துட்டு 3வது நபரை பத்தி ஒருத்தவங்க பேசுறான், புறமாகுமா? இல்ல, அவன் பேசுவதை நீங்க காது கொடுத்து கேட்கிறீர்கள், அப்போ அவன் பாவமை செய்கிறான், அந்த பாவத்துக்கு நீங்க ஒத்து போகிறீர்கள். ஒண்ணு, அந்த சபையில உட்கார்ந்து நீங்க செய்வது பாவம், இதை செய்யாதீர்கள், நிறுத்துங்கள் என்ற கடமை உங்களுக்கு இருக்கிறது. இரண்டாவது, பாவம் நடக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனை இருக்க வேண்டாம் என்று சொல்கிறான். அப்ப அந்த இடத்துல என்ன வரணும்? ஒரு சர்வசாதாரண ஒரு பாவம் நடக்குது, இப்ப இதுல இருந்து நம்ம ஒதுங்கினோம் என்று வைத்தால், அல்லாஹ்வுக்காக இதுல நம்ம ஒதுங்கினோம் என்று வைத்தால், இது நன்மையாக எழுதப்படும், இது நன்மையாக எழுதப்படும். அப்ப பாவத்திலிருந்து ஒதுங்குவதும் அல்லாஹ்விடம் நெருக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்தது ஒரு கேள்வி உலமாக்கள் கேட்கிறான், நன்மையை செய்வது சிறந்ததா
பாவத்திலிருந்து ஒதுங்குவது சிறந்ததா? நன்மையை செய்வது சிறந்ததா அல்லது பாவத்திலிருந்து ஒதுங்குவது சிறந்ததா? இப்போ இதுல உலமாக்கள்கிட்ட ரெண்டு கருத்து இருக்கு. என்னன்னு சொன்னா, ஒண்ணு சில உலமாக்கள் சொல்றாங்க பாவத்திலிருந்து ஒதுங்குவது தான் சிறந்தது என்று. ஏன் அப்படி சொல்றாங்க பார்ப்போம். நன்மையை செய்வது தான் சிறந்தது என்று சில உலமாக்கள் சொல்றாங்க. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட கருத்து நன்மையை செய்வது சிறந்தது. ஏன் சொல்றாங்க என்றால், அல்லாஹ் குர்ஆன்ல நன்மைக்கு 10 கூலியை தர்றான், பாவத்துக்கு ஒரே ஒரு பாவத்தை தான் எழுதுறான். அப்போ நன்மை தான் அதிக நன்மைகளை, ஒரு நன்மையை செய்யும் பொழுது அது அதிக மதிப்பான நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். பாவத்தை பொறுத்தவரை அப்படி கிடையாது. இப்போ ஒதுங்கி விட்டால் ஒரு பாவத்திலிருந்து ஒதுங்குனீங்க, நன்மையை செஞ்சுட்டா 10 நன்மைக்கு சமம் அது. அப்போ அந்த அடிப்படையில் நன்மையை செய்வது சிறந்தது என்று சொல்றாங்க. சில உலமாக்கள் கூறுகிறார்கள் பாவத்திலிருந்து ஒதுங்கி இருப்பது தான் சிறந்தது. ஏன்? ஒரு மனிதன் நன்மையை செய்வது அவனுக்கு லேசானது, யாரும் அவனை தள்ளணும்னு அவசியம் கிடையாது. இப்போ 2 ரக்காத் சொல்லணும்னா போய் சொல்லிடலாம். ஆனால் பாவத்தை செய்யாமல் இருப்பதுக்கு அவன் போராட்டம் செய்ய வேண்டும், ஷைத்தானோட போராட வேண்டும். ஷைத்தான் ஊசலாட்டம் கொடுத்துக்கிட்டே இருப்பான், இரவு நேரத்தில் ஹராம செய்ய என்று சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனோட போராடிக்கிட்டே ஃபஜ்ர் வரையும் கழிக்க வேண்டும். அப்ப ஃபஜ்ருக்கு அப்புறம் திரும்ப ஷைத்தான் வருவான், ஹராமை தூண்டிக்கொண்டே இருப்பான், அவனிடம் ஹராமை இருந்து போராடி கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அது பெரிய போராட்டம். ஹலால கூட செஞ்சுட்டு போயிடலாம், நன்மையை கூட செஞ்சுட்டு போயிடலாம். அப்ப ஹராமை போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்று சில உலமாக்கள் சொல்றாங்க. ஹராமை செய்யாமல் இருப்பது தான் ஆக சிறந்த நன்மையை பெற்றுத்தரும். இப்ப இதுல எது சரியான கருத்துன்னு எடுக்கிறத விட 2 கருத்தையும் எடுத்துக்கலாம். நன்மைகளை சில நேரங்களில் ஒரு மனிதனுக்கு நன்மையை செய்வது ஆக சிறந்த நன்மையா இருக்கும். உதாரணத்திற்கு பசங்களோட போய் உட்கார்றான், அது பாவமே கிடையாது, உட்கார்ந்து பேசலாம், நன்மையை பேசலாம். ஆனா ஹராம் அங்க பேசப்படுது, அது பாவமா இல்லையா? பாவம். இங்க தொழுகை நடக்குது, இப்ப அவன் அங்கிருந்து போராடி அவன் தொழுகைக்கு வரணும். அப்ப அவங்க செய்யற போராட்டம் அவனுக்கு நன்மை பெற்று தரும். இங்க தொழுகையில நிக்கிறான், தொழுகையில நிக்கும் பொழுது மனசு என்ன சொல்லும், பயிலும் அங்க நிக்கிறானோ, அங்க போய் உட்காரலாம பேசலாமன்னு சொல்லும். அந்த நன்மையில் நம்ம பொறுமையா இருக்கிறோம், அந்த நன்மையில் ஒரு போராட்டத்தோட அந்த நன்மையை செய்யறோம். அப்ப அங்கேயும் நன்மை எழுதப்படுது. ஆக மொத்தத்தில் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் 2 விஷயங்களை செய்வதற்கும் அவனுக்கு போராட்டம் இருக்கணும். போராட்டம் மனசுல இருந்தா தான் 2ஐயும் செய்ய முடியும். அதனால்தான் சொல்லுவாங்க, இந்த வாழ்க்கை என்பது இந்த உள்ளத்தோடு செய்யும் போராட்டம், மரணிக்கும் வரை, மௌத்து வரையும் இந்த உள்ளத்தோடு செய்யும் போராட்டம். ஹைர். அடுத்ததாக ஷேக் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அவன் நன்மைகளை செய்வான், பாவங்களை விட்டு ஒதுங்கி இருப்பான். இப்ப நன்மைகளை செய்யக்கூடிய விஷயத்தில் ஃபிஅலுல் ஃபராயிதி வன் நவாஃபிலி தஅபுஹும், அவர்கள் ஃபர்தையும் நஃபீல்களையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். வெறுமனே ஃபர்தை முடிச்சிட்டு போறவங்களா இருக்க மாட்டாங்க, நஃபீலையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போன்று மஅ ருஅயத்தி தக்ஸீரி வன் நுக்ஸானி, இந்த ஃபர்தையும் நஃபீலையும் செய்யும் பொழுது அவங்க மனசுல ஒண்ணு இருக்கு எப்பவுமே, என்ன தெரியுமா? நான் குறைபாடு உள்ளவன், என்னோட அமல்ல குறை இருக்குது, என்னோட அமல்ல குறை இருக்கும். அதனால் அப்படி எண்ணக்கூடிய ஒருத்தவன் தான் அமலை செஞ்சு முடிச்சுட்டு என்ன செய்வான்? அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இன்னா ஆதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், இல்ல இன்னொரு சூரால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். என்ன சூரா? எனக்கு வரல. فسبح بحمد ربك واستغفر إن شانئك هو الأبتر إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر. الله نسولنا உங்களுக்கு இந்த மக்காவோட பகுதி உங்களுக்கு திறந்து கொடுக்கப்பட்டு விட்டது. وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا, நீங்க மக்களை பார்க்கிறீர்கள். இது யாரை பத்தி நபி அல்லாஹ் சொல்றான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்றான். நீங்க மக்களை பார்க்கறீங்க, கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் வருகிறார்கள். அப்போ நபி எந்த ஒரு வேலைக்காக அனுப்பப்பட்டார்கள்? இஸ்லாத்தை பரப்புவதற்காக அனுப்பப்பட்டார்கள். அது முடியக்கூடிய ஒரு காலம், அது வெளி தெரியுது. அவங்க செஞ்ச அந்த பிரச்சாரம், அதோட வெளிப்பாடு தெரிகிறது, அதோட வெற்றி வெளியே தெரிகிறது. முஸ்லிம்கள் கூட்டம் கூட்டமாக மக்கள் முஸ்லிம்களாக ஆகிறார்கள். அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான்?
ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக். இவ்வளோ பெரிய அமலை செஞ்சிருக்கிறீங்க, மார்க்க பிரச்சாரத்தை செஞ்சிருக்கிறீங்க, இந்த இடத்துல சந்தோஷமா இருங்க, ஆக்கி சாப்பிடுங்க, குதூகலமா இருங்கன்னு அல்லாஹ் சொன்னானா? ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள். வஸ்தக்ஃபிர், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இப்போ நம்ம நிறைய அமல்களை எடுத்து பார்த்தால் அந்த அமலுக்கு பின்னாடி பாவ மன்னிப்பு இருக்கும். அமலுக்கு பின்னாடி பாவ மன்னிப்பு இருக்கும். தொழுகையில நிக்கிறோம், தொழுது ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், முதல்ல என்ன சொல்றோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிர். பாவத்திலே இருந்தோம் எவ்வளவு நேரம், அப்ப ஏன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றோம்? அதே மாதிரி தான் ஒரு மனிதன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதை கட்டினாங்க, எதை? கஅபாவை எழுப்பினார்கள். உடனே என்ன துஆ செஞ்சாங்க? ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ செஞ்சாங்க? பெரிய அமலை செஞ்சுட்டு, நான் பெரிய அமலை செஞ்சுட்டேன்னு பெருமை அடிச்சாங்களா? இல்ல, பெரிய அமலை செய்துவிட்டு யா அல்லாஹ் இந்த அமலை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள் சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? இன்னக அன்த ஸமீஉல் அலீம் ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக், எங்களை உனக்கு அடிபணியக்கூடியவர்களாக மாற்றிய அல்லாஹ். இவ்வளவு நேரம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுக்கு அடிபணிச்சுதான் அந்த காபாவை எழுப்பினார்கள். அதுக்கு பின்னரும் என்ன துஆ செய்றாங்க? அல்லாஹ் யா அல்லாஹ் உனக்கு அடிபணியக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைடு. இதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் என்ன செய்றாங்க? வத்துப அலைனா, எங்களை மன்னிச்சிரு அல்லாஹ். பாவமா செஞ்சாங்க? இல்லை. இந்த போங்குக்கு உலமாக்கள் சொல்றாங்க என்னவென்றால், ஒரு நன்மையை செய்ததுக்கு பிறகு ஏன் பாவ மன்னிப்பை தேடுகிறோம் என்று சொன்னால், அந்த நன்மையில் நாம் குறைபாடு செய்திருந்திருப்போம். அந்த நன்மையில் ஏதேனும் ஒரு இடத்தில் அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய ஹக்கை ஒழுங்காக கொடுக்காமல் இருந்திருப்போம். தொழுகையில் நிற்கும் பொழுது ஓதிட்டு இருப்போம், குஷூ, தொழுகையோட சிந்தனை எங்கேயோ போவோம். ருக்குவுக்கு போகும்பொழுது ஜிக்ர் செய்யறத குறைபாடாக மாற்றிடுவோம். சஜ்தாக்கு போகும்போது சில நேரம் ஜிக்ர்களை மறந்து இருப்போம். அப்போ சில நேரங்களில் நம்மளிடமிருந்து குறைபாடுகள் வெளியாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்? தொழுது முடிச்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்ட்ட முதல்ல பாவ மன்னிப்பு தேடுகிறோம். அப்போ ஒரு மனிதன் அவன் ஃபர்துகளை செய்யக்கூடிய விஷயத்திலாக இருக்கட்டும் சரி, நஃபிலான காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கட்டும் சரி, அவன் செய்யும் பொழுது என்ன எண்ணத்தோடு செய்வான்? நான் குறைபாடுள்ள மனிதன். ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், வல்லதீன யுஅத்தூன மா ஆதௌ, சூரத்துல் முஃமினூன் என்கிற சூராவில் 60வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வல்லதீன யுஅத்தூன மா ஆதௌ வ குலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன். அல்லாஹ் சொல்றான், ஒரு மக்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு கிடைத்த அந்த ரிஸ்கை கொண்டு, அந்த காசு பணம் அந்த செல்வத்தை கொண்டு அவர்கள் செலவழிப்பார்கள். யாருக்கு? நன்மையில் செலவழிப்பார்கள், கொடுப்பார்கள். இதெல்லாம் கொடுத்து விட்டு வகுலூபுஹும் வஜிலா, அவங்களோட உள்ளங்கள் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு மனிதன் சதகா செஞ்சதுக்கு பிறகு, ஒரு அமல் செஞ்சதுக்கு பிறகு உள்ளத்தோட நிலை எப்படி இருக்கணும்? நல்ல அமல் செஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு, அந்த நல்ல சிந்தனை வருவது தப்பு கிடையாது, சந்தோஷப்படுவது தப்பு கிடையாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா சர்ரத்க ஹஸனதுக வஸாஅத்க சய்யிஅதுக ஃபஅன்த முஃமின். உன்னோட நன்மைகள் உனக்கு சந்தோஷத்தை தருதா, உன்னோட பாவங்கள் உனக்கு கவலையை தருதா, நீ முஃமின் என்று சொன்னார்கள். இப்ப சந்தோஷப்படுவது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு நன்மையை செய்ததுக்கு பிறகு என்னமோ நாம் பெரிய ஜாம்பவான் மாதிரியும், நாம் எல்லா நன்மையிலையும் செய்த ஒரு உத்தமன் மாதிரியும் நாம் அந்த இடத்தில் நடந்து கொள்வது எதை குறிக்குது என்று தெரியுமா? பெரிய அமலை செஞ்சிட்டோம், ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டோம், என்னமோ இந்த அமலை கொண்டு நாம் முழுசா சொர்க்கத்துக்கு போற மாதிரி இல்லை. அல்லாஹ் கூறுகிறான், அந்த மக்கள் ஜகாத்தையும் சதகாக்களையும் கொடுத்துவிட்டு என்ன நிலையில் இருப்பாங்க? வகுலூபுஹும் வஜிலா, அவங்களோட உள்ளம் நடுங்கி கொண்டு இருக்கும். எதை சிந்திச்சு? அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், அவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்தில் திரும்ப போகிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அஹுவர் ரஜுலு யஸ்னி வ யஸ்ரிகு வ யஷ்ரபுல் கம்ர் வ யகாஃபு அன் யுஆகப். இப்போ உள்ளம் நடுங்குது என்று சொல்றீங்களே, இது
திருடக்கூடிய, விபச்சாரம் செய்யக்கூடிய, மதுவை அருந்தக்கூடிய இந்த மனுஷன் இந்த பாவத்தையெல்லாம் செஞ்சுட்டு பயப்படுற நிலையா என்று தூதர்கிட்ட கேட்கிறாங்க. பாவத்தையெல்லாம் செஞ்சுட்டு ஒருத்தவன் பயப்படுறான அந்த நிலையான்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யா பின்த் சித்தீக், சித்தீக்கோட மகளே, அதாவது யாரு சித்தீக்கோட மகள் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. வாப்பா யாரு? அபூபக்கர் அஸ்ஸித்தீக். சித்தீக்கோட மகளே இல்லை, வலாக்கின்னஹு الرجل يصوم ويصلي ويتصدق. இது எந்த மனிதனை குறிக்கிறது என்று தெரியுமா? அவன் நோன்பு பிடிப்பான், தொழுவான், சதகாக்களை கொடுப்பான். ويخاف الا يقبل منه. இதெல்லாம் செஞ்சிட்டு அவனோட உள்ளத்தோட நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ் இதை என்கிட்ட ஏற்றுக்கொள்ளாம போயிட்டா, அல்லாஹ் இதை என்கிட்ட திருப்பி விட்டால் என்று அவனோட உள்ளம் நடுங்கக்கூடிய நிலையில் அவன் இருப்பான். அப்போ ஒரு அமலை செய்ததுக்கு பிறகும் அவனோட உள்ளம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு உள்ளமாக இருக்கும். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், அன்னல் அப்த், ஒரு அடியான், லவ் இஜ்தஹத ஃபில் கியாம் பில் அம்ரி காயத்தல் இஜ்திஹாத், அல்லாஹ் இட்ட கட்டளைகளை செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு மனிதன் முழு முயற்சியை போடுகிறான். முழு முயற்சி, அவனால் முடிஞ்ச அளவுக்குன்னா நம்ம செய்யற மாதிரி இல்லை. 2 மணி நேரம் தொழுதுட்டு டைமை பார்த்துட்டு 2 மணி நேரம் தொழுது இருக்கிறேன் அப்படின்னு போறது இல்லை. அவனுக்கு எவ்வளவு முடியுமோ, அவன் சோர்வு அடைஞ்சு மயக்க நிலைக்கு போற அளவுக்கு அவன் அமல் செய்யறான். அந்த அளவுக்கு காயத்தில் இஜ்திஹாத், அவனுக்கு அவன் சத்தெல்லாம் போற அளவுக்கு அவன் முயற்சியை போடுகிறான். அவனுக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள், வசதிகள் அனைத்தையும் அவன் கொடுக்கிறான். இதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகும் ஃபஹுவ முக்ஸிர், அல்லாஹ்க்கு முன்னாடி அவன் குறைபாடு உள்ளவன் தான். அல்லாஹ்க்கு முன்பாக அவன் குறைபாடு உள்ளவன் தான். ஏன்? வஹக்குல்லாஹி சுப்ஹானஹு அலைஹி அஅஸம், அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த விஷயங்கள், அல்லாஹ்க்கு அவன் செய்ய வேண்டிய கடமைகள் இதை விட பெருசு, செஞ்சு முடிக்க முடியாது. வல்லதி யம்பகி லஹு அன் யுகாபில பிஹி மின் அத்-தாஅத்தி வல் உபூதிய்யah, அல்லாஹ் அவனுக்கு செஞ்ச அந்த அருட்கொடைகளுக்கு, அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த அந்த நிஅமத்துகளுக்கு அவனுக்கு ஈடாக செய்யணும் என்றால் அவன் இதுக்கும் அதிகமாக செய்ய வேண்டும். அப்போ நம்மளால அதுக்கு மேல அதிகமாக செய்ய முடியுமா? முடியாது. அதனால என்ன பண்ணணும்? அல்லாஹ், நான் குறைபாடு உள்ளவன், அல்லாஹ், யா அல்லாஹ், நான் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சேன் யா அல்லாஹ், ஆனாலும் நான் குறைபாடு உள்ளவன். அதனால தானே திரும்பவும் இந்த ஹதீஸை சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுவதும் நின்று தொழுதுட்டு என்ன சொன்னாங்க? குறைபாடு உள்ளவர்களாக அவர்களை பார்த்தார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் மாறிவிடக் கூடாதா? சஹாபாக்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கொடுக்கப்பட்டார்கள். எதுக்கு? சொர்க்கத்துக்கு. அபூபக்கர் ஃபில் ஜன்னah, உமர் ஃபில் ஜன்னah, உஸ்மான் ஃபில் ஜன்னah, அலி ஃபில் ஜன்னah. சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கொடுக்கப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபர் கிட்ட நின்றார்கள் என்று சொன்னால் கண்ணிலிருந்து தண்ணியா ஓடும், கண்ணிலிருந்து தண்ணியா ஓடும். பயந்தார்கள். சொர்க்கவாசி தானே, அசால்ட்டா இருந்திருக்கலாமே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னை தானே கேள்வி கேட்டுக் கொள்வார்கள். உமரே, நீ சீராக செய்கிறாயா? உமரே, நீ நல்ல வாழ்க்கையை தான் வாழ்கிறாயா? தன்னை தானே கேள்வி கேட்டுக் கொள்வார்கள். யாரு? சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கொடுக்கப்பட்டவர்கள். அதே போன்றுதான் மற்ற சஹாபாக்களும் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் கூட அவங்க எப்படி இருந்தாங்க? பயந்தார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்தார்கள். ஏன்? அவர்கள் குறைபாடுள்ள மனிதர்களாகத்தான் பார்த்தார்கள். அப்போ ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்க்கு முன்னாடி இபாதத் செய்யக்கூடிய விஷயத்தில் நான் தான் நிறைய இபாதத் செய்யறேன் என்று அசால்ட்டாக பொடுபோக்காக போய்விடாமல், என்னத்தான் இபாதத் நம்ம செஞ்சாலும் நான் குறைபாடு உள்ளவன் தான், நான் அல்லாஹ்க்கு முழுமையாக என்ன இபாதத் செய்யல. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளில் ஒரு மனிதனோட ஃபர்தான அமல்கள், ஃபர்தான தொழுகைகளை கணக்கெடுப்பான். அதுல குறைபாடுகள் இருக்கும். அல்லாஹ் கேட்பான், இவன் உபரியான சுன்னத்தான எதுவும் செஞ்சிருக்கிறானா என்று கேட்பான். அவனோட சுன்னத்துகளை எடுத்து இதுல கணக்கு அல்லாஹ் சரி செய்வான். இது யார் அந்த சுன்னத்துகளை செய்வா? நானா ஃபஜ்ர் தொழுறதே பெரிய விஷயம், இதுல முன் சுன்னத்து வேறையா? நானா தொஹர் ஜமாத்தோட தொழுறதே பெரிய விஷயம், இதுல முன்பின் சுன்னத்து வேறையா? எப்படி நம்ம நினைக்கிறோம்னு சொன்னால், அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டிட்டு 4 ரக்காத்து தொழுவிட்டு சலாமு கொடுத்துட்டால் அல்லாஹ்க்கு செய்யற கடமையை முடிச்சாச்சு. அல்லாஹ் கடமையை முடிச்சிட்டேன். அந்த கடமையை முழுமையா செஞ்சோமா? அதுல ஹுஷூ இருந்துச்சா? அதுல திக்ருகளை ஒழுங்கா செஞ்சோமா? அந்த கணக்கெல்லாம் நம்ம எடுக்கிறது கிடையாது. ஆனா அல்லாஹ் அதை கணக்கெடுப்பானா இல்லையா? எடுப்பான். அப்ப அல்லாஹ் அதையெல்லாம் கணக்கெடுக்கும் பொழுது, நம்மளோட அமல் குறைபாடாக இருக்கும் பொழுது நம்மளோட சுன்னத்துகள் நம்மள உதவும்.
அப்ப அந்த சுன்னத்துகளை யாரு செய்வா? முதல்ல இதை சிந்திக்கிறவன் தான் அதை செய்வான். இதை சிந்திக்கிறவன் தான் அந்த சுன்னத்துகளையும் நஃபில்களையும் செய்வான். ஏன்? நான் செய்யற இபாதத்தை பத்தாது. அதனால 3 சஹாபாக்கள் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட சொன்னாங்க, நாங்க இன்னையிலிருந்து நோன்பா பிடிக்க போறேன். ஒருத்தர் சொன்னாரு, நான் இரவெல்லாம் தூங்க மாட்டேன். ஒருத்தர் சொன்னாரு, நான் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். ஏன் அவர்கள் இதை சொன்னார்கள்? தன்னைத்தான குறைபாடு உள்ளவனாக அவர்கள் பார்த்தார்கள். அப்ப அந்த ஒரு நிலை ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டும். தன்னைத்தானே குறைபாடு உள்ளவனாகத்தான் அவன் பார்க்க வேண்டுமே ஒழிய நான் பூர்ணமானவன். ஆனால் ஒரு மனிதன் ஒரு அமலை செய்ததுக்கு பிறகு அவனுக்கு சந்தோஷம் வருதா? அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சம்பா அமல, இரவெல்லாம் தொழுதுட்டு ஒரு சந்தோஷம் வருதா? அல்ஹம்துலில்லாஹ் தொழுத. இது ஈமானோட அடையாளம். இது ஈமானோட அடையாளம். ஆனால் அந்த சந்தோஷம் பெருமைக்கு போயிருச்சு என்று சொன்னால் ஒரு மனுஷனுக்கு அடுத்தது நிஃபாக் மனசுக்குள்ள வந்துரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக ஷேக் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், அந்த நல்ல அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஸப்பருன் நுஃபூஸ அலல் மகாரிஹி குல்லிஹா, அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள். அலல் மகாரி, வெறுக்கக்கூடிய விஷயங்கள் அவர்களோட வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அவர்கள் எப்படி இருப்பாங்க? பொறுமையாக இருப்பாங்க. சப்பருன் நுஃபூஸ், எதை பொறுமைப்படுத்துவாங்க? நஃப்ஸ பொறுமையாக்குவாங்க. இப்ப பொறுமை என்றால் என்ன தெரியுமா? இந்த நஃப்ஸ் குதிச்சுக்கிட்டு வரும், ஹப்சுஹா, அந்த நஃப்ஸ கட்டி போட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது. ஒருத்தவன் நன்மை செஞ்சுட்டு இருப்பான், நல்ல அமலை செஞ்சுட்டு இருப்பான். அந்த நஃப்ஸ் என்ன சொல்லும்? டேய் கபாபு நல்லா இருக்கும், பிரெட் ஆம்லெட் அந்த கடையில நல்லா இருக்கும் இந்த நஃப்ஸ் சொல்லும். அந்த நஃப்ஸை கட்டி போட்டு ஒரு இடத்துல உட்கார வைப்பது. அதே போன்று பாவத்தை செய்யும் பொழுது, பாவத்தின் பக்கம் அழைக்கும் பொழுது இந்த நஃப்ஸ் குதிக்கும். இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, ஒரு நஃப்ஸ் பாவத்தின் பக்கம் அழைக்கக்கூடியதும் கட்டளையிடக்கூடியதுமாக இருக்குது, இழுக்கக்கூடியதாக இருக்குது. இழுக்கும் பொழுது அந்த நஃப்ஸை அவன் கட்டி போட்டு வைக்கிறான். அதே போன்று அல்லாஹ் அவனுக்கு ஒரு இதை விதிக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் அவனுக்கே பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குது. உதாரணத்துக்கு சிலரோட தாய் தந்தை மரணமாக இருக்கலாம், சகோதர சகோதரிகள் மரணமாக இருக்கலாம், இதே போன்ற சில விஷயங்கள் இருக்கலாம். இதெல்லாம் நடக்கும் பொழுது அவனுக்கு அது பிடிக்காத ஒரு செயல் தான், பிடிக்காத ஒரு காரியம் தான் அவன் கணக்கு முன்னாடி நடக்குது. ஆனால் அந்த நேரத்தில் பொறுமையாக இருக்கிறான். அவனோட உள்ளம் சொல்லுது இது நடந்து இருக்க கூடாது, அல்லாஹ் ஏன் இப்படி பண்ணா என்று சொல்லி அல்லாஹ் மேல பழி போட சொல்லுது அவனோட உள்ளம். அந்த இடத்துல அவன் என்ன பண்றான்? அந்த உள்ளத்தை கட்டி போட்டு வைக்கிறான். அவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் நடக்கும் பொழுது அந்த உள்ளத்தை அவன் கட்டி போட்டு வைக்கிறான். இப்போ இதுதான் சபர் என்று சொல்கிறார்கள். இப்போ உலமாக்கள் சபரை 3ஆக பிரிக்கிறார்கள். 3க்கு உதாரணம் சொன்ன. முதலாவது சபர், இது 3ம் செய்யும் பொழுது முழு சபரோட நிலையை அடைந்தவனாக அவன் மாறுகிறான். முதலாவது சபர் நன்மை செய்யக்கூடிய விஷயத்தில் பொறுமையாக இருப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல்அஷிய்யி யுரீதுன வஜ்ஹ, நீ உன்னை பொறுமையாளனாக ஆக்கிக்கொள். யாருடன்? யார் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ அவர்களோட நீனும் பொறுமையாக இருந்து கொள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களோட இபாதத்தில் சேர்ந்து பொறுமையாயிரு. அதே போன்று அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து தாஹாவோட 132வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், உன்னோட குடும்பத்திற்கு நீ தொழுகையை ஏவி, வஸ்ஸபிர் அலைஹா, அதில் நீ பொறுமையாயிரு அல்லாஹ் சொல்றான். அப்ப நன்மையை செய்யறதுக்கும் பொறுமை தேவை. பள்ளியில நிக்கிறோம், இமாம் நீட்டமா ஓதுறாரு, பொறுமை இருக்கணுமா இல்லையா? இந்த பொறுமை இல்லாட்டி அங்க நிக்க முடியாது. பொறுமையோட நின்றாதான் அந்த அமலை முடிக்க முடியும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸபிர் அலைஹா, அந்த இடத்துல பொறுமையா இருங்க. லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்கள்ட்ட இருந்து நாங்க எதுவும் ரிஸ்க் கேட்கல, நஹ்னு நர்சுகுக், நாங்க தான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்க போடுறோம். வல் ஆகிபத்து லித்தக்வா, பொறுமையாக இருந்த நல்ல அமல் செய்யக்கூடிய முத்தகீன்களுக்கு இறுதி வெற்றி உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இது ஒரு வகையான பொறுமை. இரண்டாவது வகையான பொறுமை பாவங்களை செய்யாமல் ஒதுங்கியிருந்து பொறுமையா இருப்பது. உதாரணத்திற்கு ஒரு நண்பர்கள் குழு இருக்கலாம், அல்லது ரொம்ப வேணாம் தனிமையில் இருக்கலாம், செல்போன் இருக்குது, பாவத்தின் பக்கம் நம்மளை அழைக்குது, யாரும் இல்லை, அழகான இரவு, செல்போன் பாவம் அல்லது ஒரு ஹராமான ஒரு உறவு, அது ஹராமான ஒரு தொடர்பு பாவத்தின் பக்கம் அழைக்குது, போன் அடிக்குது, மெசேஜ் வருது. அந்த இடத்தில் அதை பார்த்துக்கிட்டே பொறுமையாக்கிறது இல்லை, ஒதுக்கி வச்சுட்டு
பொறுமையாக இருப்பது. நான் செய்ய மாட்டேன், நான் இதை நெருங்க மாட்டேன். இதைத்தானே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. இதைத்தானே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. வீட்டிலேயே விபச்சாரத்துக்கு அழைக்கக்கூடிய ஒரு பெண்மணி இருந்தும் பொறுமையாக இருந்தார்கள். அந்த பொறுமையோட விடுதலையாகத்தான் எதை பார்த்தார்கள்? சிறைக்கு செல்வதை பார்த்தார்கள். அதனால தான் சிறைக்கு போயிட்டு என்ன சொன்னாங்க? இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தேன். قال رب السجن احب الي مما يدعونني اليه. இந்த மக்கள் என்னை பாவத்திலிருந்து அழைப்பதை விட இன்னைக்கு இந்த சிறை அழகா இருக்குது. ஏன்? அவ்வளவு நாள் போராட்டத்தில் இருந்தாங்க, சிறையில வந்து ஃப்ரீ ஆகுறாங்க. ஏன்? சிறையில பாவத்தின் பக்கம் அழைக்கிறதுக்கு யாரும் இல்லை. அவ்வளவு நாள் பொறுமையாக இருந்தார்கள். அதனால் பாவத்தின் விட்டும் ஒரு மனிதன் பொறுமையாக இருக்க வேண்டும். இது இரண்டாவது வகை பொறுமை. மூன்றாவது வகை பொறுமை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கத்ர் தக்தீர் கதாவில் சிலதை எழுதியிருப்பான். கதா கதிரில் அல்லாஹ் சிலதை எழுதியிருப்பான். இன்னாரோட மனைவி இன்னைக்கு மௌத்தாகணும், இன்னாரோட கணவர் இன்னைக்கு மௌத்தாகணும், இன்னாரோட தாய் இன்னாரோட தந்தை இன்னைக்கு மௌத்தாகணும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஆஃபியத்தை தர வேண்டும். இப்படி எல்லாம் அல்லாஹ் தக்தீர்ல எழுதியிருப்பான். அது அல்லாஹ்வோட தக்தீரின் படி நடக்கும் இந்த துன்யாவில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி. அப்ப அந்த இடத்துல என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். அதனால தான் ஒரு மரணம் இந்த நேரத்தில் உலமாக்கள் ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். இன்ன லில்லாஹி மா அகத். அல்லாஹ் அவன் கொடுத்ததை அவன் எடுத்துக்கொண்டான். இன்ன லில்லாஹி மா அகத். அவன் எடுத்தது அவனுக்குரியது. அது யாராவது மரணம் அவன் எடுத்தது அவனுக்குரியது. வலஹு மா ஆதா. கொடுத்தது அனைத்தும் அவனுக்குரியது. இப்போ ஒரு ஜனாசால இருப்போம். ஒரு ஜனாசால தாயை தந்தையோட ஜனாசா, அல்லாஹ் நம்ம அனைவரும் தாய் தந்தைக்கும் அல்லாஹ் ஆஃபியத்தை தரட்டும். ஜனாசால இருப்போம். அப்ப என்ன சொல்லணும்? இந்த தாயை தந்தை அல்லாஹ் தான் எனக்கு தந்தான், அல்லாஹ் எடுத்துக்கிட்டான், இது என்னோடது கிடையாது, அல்லாஹ்வுடையது, அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். முதல்ல அல்லாஹ் எடுத்ததை பொருந்தி கொண்டோம். இரண்டாவது அல்லாஹ் நமக்கு மீதி எல்லாம் தந்திருக்கிறான், இதுவும் அல்லாஹ்வுடையது தான். இதுவும் எந்த நொடி போனாலும் எந்த குறையும் கிடையாது, இதுவும் அல்லாஹ்வுடையது தான். வலஹு மா ஆதா வ குல்லு ஷைஇன் இன்தஹு லிஅஜலின் முஸம்மா. இது அனைத்தும் அல்லாஹ்விடம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எடுக்கப்பட்டுவிடும். இப்ப ஈமானை உறுதிப்படுத்துகிறான் இந்த இடத்துல. பொறுமை முதல்ல என்ன ஆகும்? ஈமானை கதிரின் மீது உறுதிப்படுத்துகிறான். உறுதிப்படுத்திட்டு என்ன சொல்றான்? வலா நகூலு இல்லா மா யுர்தி ரப்பனா. எங்களோட ரப்புக்கு பொருத்தம் தராத விஷயம் எதையும் நாங்க பேசிட மாட்டோம். ஏன்? வாழ்றது அல்லாஹ்வோட பூமி, அனுபவிச்சது அல்லாஹ்வோடது, எடுத்தது அல்லாஹ்வோடது, அனைத்தும் அல்லாஹ்வோடது. அப்போ அல்லாஹ் எடுத்ததுக்கு பிறகு, அல்லாஹ் அந்த சோதனையை தந்ததுக்கு பிறகு அந்த சோதனையில் அவன் என்ன செய்யறான்? பொறுமையாக இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி மூணு வகையான பொறுமைகளை, இந்த பொறுமைகளை எந்த ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இருக்கிறதோ அவனுக்கு ஒரு நன்மை அல்லாஹ் சொல்றான். அதைத்தான் இந்த ஷேக் ரஹிமஹுல்லாஹ் இந்த கவிதையோட அடுத்த வரியில சொல்றாங்க. ஏன் இவர்கள் பொறுமையாக இருக்கிறார்கள்? ஷௌகன் இலா மா ஃபீஹி மின் இஹ்சான். அவங்க பொறுமையாக இருக்கிறது காரணம் என்ன? அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய சொர்க்கத்தை எதிர்பார்த்தவர்களாக. அந்த பொறுமையில் எதை எதிர்பார்க்கிறாங்க? அல்லாஹோட சொர்க்கத்தை. நன்மையில பொறுமையா இருக்கிறாங்களா? நன்மை செய்யறதுல பொறுமையா இருக்கிறாங்களா? இரவு தொழுகையில் நிக்கிறதுல பொறுமையாக இருக்கிறார்களா? அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான். அதனால்தான் சஹாபாக்கள் போருக்கு போய் கை துண்டமாக்கப்படும் பொழுதும் எப்படி பொறுமையா இருந்தாங்க? நமக்கெல்லாம் அந்த கதையை கேட்கும் போது எப்படி இருக்கும்? ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வலது கை வெட்டப்பட்டது, துண்டாக்கப்பட்டது, இடது கை துண்டாக்கப்பட்டது. எப்படி பொறுமையா இருந்தார்கள்? ஏனென்றால் அவர்கள் உள்ளத்தில் தெரியும் அல்லாஹ் இதை கொண்டு எனக்கு சொர்க்கத்தை தருவான். அவர்களை பொறுமையாக வைத்தது. பாவத்திலிருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒதுங்கி இருக்கும்போது என்ன சொன்னார்கள்? கால மஆதல்லாஹ் இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய். என்னோட ரப் எனக்கு அழகான கூலியை வச்சிருக்கிறான். அல்லாஹ்வோட கூலியை எதிர்பார்த்தவர்களாக பொறுமையாக இருந்தார்கள். அதே போன்று ஒருத்தவனுடைய தக்தீர், வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோதனை நடந்து விடுகிறது, பொறுமையாக இருக்கிறார்கள். ஒரு பெண்மணி தன்னோட மகன் போரில் இறந்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் என்னோட மகன் எங்கே யா ரசூலல்லாஹ்? அப்ப சொல்லப்படுது உங்க மகன் சொர்க்கத்தில் என்று சொல்லப்படுது. அவங்க அமைதியா அல்ஹம்துலில்லாஹ் என்று போறாங்க. அவங்களை பொறுமையாக்குனது எது? அந்த சொர்க்கம். அந்த சொர்க்கம் எங்களுக்கு கிடைக்கும் என்று அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையாளர்களுக்கு ஒரு கூலியை சொல்றான். சுப்ஹானல்லாஹ். சூரத்து ஜுமரோட 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பான். எப்படி? பிகைரி ஹிசாப், கணக்கெடுக்காம அல்லாஹ் கொடுப்பான். இப்போ ஒரு நன்மைக்கு 10 நன்மை அல்லாஹ் கணக்கு பண்ணி கொடுப்பான்ல. இந்த நன்மையை செய்தால் ஃபர்தான தொழுகை ஜமாத்தோட பள்ளிக்கு தொழுதா 27 மடங்கு நன்மை கணக்கோட அல்லாஹ் கொடுப்பான். ஆனா பொறுமையாளர்களுக்கு எந்த கணக்கும் கிடையாது.
யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். அல்லாஹ் கணக்கில்லாமல் கொடுப்பான். அல்லாஹ் கணக்கில்லாமல் கொடுக்கும்போது கெஞ்சத்தனப்படுவானா? அல்லாஹ் கெஞ்சத்தனப்படுவானா? அல்லாஹ் வாரி விசாலமாக வழங்கக்கூடியவன். வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ்வோட கஸானா விசாலமானது. அந்த விசாலத்திலிருந்து அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தாலும் சரி அவனோட கஸானா முடிவடையாது. ஆனால் அல்லாஹ் கொடுப்பான் அந்த பொறுமையாளர்களுக்கு. அதே போன்று ஒரு மனிதன் பொறுமையாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வோட மஹப்பத்தை பெறுகிறான். இப்ப நம்ம வாழ்க்கையில் ஒரு சோதனை நடக்குதா, பொறுமையாக இருக்கிறோம், அல்லாஹ்வோட மஹப்பத்துக்குரியவங்கள மாறுறீங்க. ஆனால் பொறுமை அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். வஸ்பிர் வமா ஸபருக இல்லா பில்லாஹ். பொறுமையாக இருங்கள். உங்களோட பொறுமை அல்லாஹ்வோட அனுமதியை கொண்டு தான் நீங்க பொறுமையா இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுக்காக தான் நீங்க பொறுமையா இருக்கிறீங்க. அப்ப அல்லாஹ்வுக்காக பொறுமையா இருக்க வேண்டும். அடுத்தது, ஒரு மனிதன் பொறுமையாக இருக்கும் பொழுது அல்லாஹ் அவனுடன் இருக்கிறான். அல்லாஹ் அவனுடன் இருக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதே போன்று ஒரு மனிதன் பொறுமையாக இருக்கும் பொழுது அவன் எதிரிகளிடமிருந்து அவனுக்கு அல்லாஹ் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், வ இன் தஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருந்தீர்கள் என்றால், வ தத்தகு, தக்வாவுடையவர்களாக இருந்தீர்கள் என்றால், லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, அந்த எதிரிகள் அந்த காஃபிர்களோட எந்த ஒரு திட்டங்களும் அந்த காஃபிர்களோட எந்த சூழ்ச்சிகளும் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கையும் அளிக்காது. இன்னல்லாஹ பிமா யஅமலூன முஹீத், நீங்க செய்யக்கூடிய காரியங்களை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதனால் இன்றையோட வகுப்புல கொஞ்சம் கூடுதலான வரிகளை பார்த்திருக்கிறோம். முதலாவது பார்த்தோம், யதகர்ரபூன இலல் மலீகி பிஃபிஅலிஹிம், அல்லாஹ்விடம் அவர்களோட அமல்களை கொண்டு நெருங்குவார்கள். அந்த அமல் எப்படிப்பட்டது? தாஆதிஹி வ தர்கில் லில் இஸ்யானி, நன்மைகளை செய்வதும் பாவங்களை விட்டு ஒதுங்கி இருப்பதும். அந்த நன்மைகள் சில நேரங்களில் ஃபிஅலுல் ஃபராயிதி வன் நவாஃபிலி தஅபுஹும், அவர்கள் செய்யக்கூடிய அந்த நன்மைகள் சில நேரங்களில் ஃபர்தான அமலாகவும் இருக்கும், எதுவாகவும் இருக்கும். நஃபிலையும் செய்வார்கள், ஃபர்த மட்டும் செஞ்சு நிப்பாட்டிட மாட்டாங்க, நஃபிலையும் செய்வார்கள். மா ருயத்தி தக்ஸீரி வன் நுக்ஸானி, அந்த நன்மைகளை செய்யும் போது அவங்களோட வாழ்க்கையில் என்ன இருக்கும்? நான் குறைபாடு உள்ளவன், பத்தாது, நான் செஞ்ச நன்மை பத்தாது, நான் குறைபாடு உள்ளவன், எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் என்னோட பாவங்கள் அதிகமா இருக்குமோ என்ற அந்த பயத்தோடையே அவன் நன்மைகளை செய்வான். அடுத்தது சொன்னார்கள், சப்பருன் நுஃபூஸ அலல் மகாரிஹி குல்லிஹா, அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகளில் பொறுமையாக இருப்பார்கள், பொறுமையானவர்களாக இருப்பார்கள். எப்படி பொறுமையாக இருப்பார்கள்? ஷௌகன் இலா மா ஃபீஹி மின் இஹ்சானி, அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய கூலியை எண்ணி அவர்கள் எப்படி இருப்பாங்க? பொறுமையாக இருப்பார்கள். அப்போ நல்ல அமல்களை செய்யணும், பாவங்களை விட்டு ஒதுங்கி இருக்கணும், நஃபீலான காரியங்களை செய்ய வேண்டும், மக்ரூஹான வெறுக்கப்பட்ட காரியங்களை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். எப்படி நல்ல அமல் செய்யறதுல வாஜிபை செஞ்சுட்டு கடமையாக்கப்பட்டதை செஞ்சுட்டு உபரியானதை செய்யறோம், அதே போன்றுதான் பாவங்களிலும் ஹராமை விட்டு ஒதுங்கிட்டு வெறுக்கப்பட்ட விஷயங்களை விட்டு ஒதுங்கணும். அதை செஞ்ச ஒண்ணு பாவம் எழுதப்படாது, ஆனால் அதை விட்டா நன்மை எழுதப்படும். மக்ரூஹ்னா என்ன? ஹராம் நமக்கு தெரியும், செஞ்சா பாவம், செய்யாட்டி நன்மை. மக்ரூஹ் என்றால் செஞ்ச பாவம் கிடையாது, ஆனா செய்யாட்டி நன்மை, செய்யாம இருந்தா நன்மை. அப்போ சில மக்ரூஹாத்தான சில விஷயங்கள் இருக்கும், அதை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். அதை விட்டு ஒதுங்கி இருந்தால் நன்மைகள் எழுதப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி வாழக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.